அபி எங்க போயிருக்கோம் தெரியலையே. ஐயோ இன்னைக்கு அவ்வளவுதான் கடவுளே. ஐயோ பயமா வேற இருக்கே. கீழே வேற சூர்யா சார் ரேக்கமாமி எல்லாருமே இருக்காங்களே. என்ன சொல்ல போறேன்? ஐயோ கடவுளே. ஐயோ அபி அபி எங்க இருக்க அபி? அபி என்ன சஞ்சலி? அபி நீங்க தானே கூட்டு வர போனீங்க? அஞ்சலி, நாங்க எல்லாரும் நீ அபியை கூட்டிட்டு வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ அபியை இங்க வந்து தேடிட்டு இருக்க. அபி எங்க? தெரியல மேம். வாட்? அபியை பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு போனேன் சார். ஆனா அபி ஸ்கூல்ல இல்ல சார். என்ன சொல்ற நீ? ஸ்கூல்ல இல்லாம அவ எங்க போயிருப்பா? தெரியலக்கா. என்னமா அஞ்சலி நீ தானே கேர்டேக்கர். அபி பாத்துக்கிறதுக்கு தானே உனக்கு சம்பளம் தரோம். நான் ஸ்டாப் இட் அஞ்சலி. நான் உங்களுக்கு கால் பண்ணப்ப நீங்க அபியை கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் சார். நான் ஸ்கூலுக்கு போனப்போ அங்க அபி இல்ல? ஆமா சார். என்னங்க அவ சின்ன குழந்தை. ஸ்கூல் விடுற நேரத்துல வாசல்ல நின்னு வெயிட் பண்ணி அவளை கூட்டிட்டு வர வேண்டாமா? அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. பதில் சொல்லுங்க அஞ்சலி. நீங்க விளையாட்டுத்தனமான பொண்ணு, கொஞ்சம் மெச்சூராகவும் இருப்பீங்கன்னு நான் நம்பினேன். என் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டீங்களே அஞ்சலி. இட்ஸ் ரெடிகுலஸ். சத்தியமா இப்படி நடக்கும்னு நினைக்கல சார். தெரிஞ்சிருக்கணும் அஞ்சலி. குழந்தைங்க நிலைமையை எத்தனை நியூஸ்ல நம்ம பாக்குறோம். குழந்தைங்களை காணோம், பெண் குழந்தைங்களை கடத்துறாங்க, விக்கிறாங்க, கொலை பண்றாங்கன்னு. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்கூல்ல விசாரிச்சீங்களா அபி யார் கூட்டு போனாங்கன்னு? இல்ல கேட்டேன். அபி எனக்காக வெயிட் பண்ணிருக்கு. அவ எப்ப போனா என்ன ஏதுன்னு கவனிக்கலன்னு வாட்ச்மேன் சொன்னாரு. இதை விட அவளுக்கு என்ன வேலை? இடியட். ரேகா ஸ்கூலுக்கு ஃபோன் போடு, இப்பவே போடு. யார் வந்தாலும் குழந்தைங்களை அனுப்பிடுவாங்களா என்ன? அவங்க என்னடா பண்ணுவாங்க? ஸ்கூல்ல மொத்தம் 2000 குழந்தைங்க படிக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களையும் பக்கத்துல இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நம்ம குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும். ஸ்கூல் வேன் வேண்டாம், பாதுகாப்பா இல்ல, நானே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாதவளை நம்பி குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறோம். அக்கா அவ்வளவு பாவம். வேணும்னு யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அவளுக்கு கவனம் இருக்கணும் ரேகா. அவ குழந்தை. அவளை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. சார் சாரி சார்.